शरद उत्तराध विद्यार्थियों नमस्ते। सेकेंड पेपरिல் ध्रुव सामनी रामगुप्त சரித்திர சித்திரனில் இது ரெண்டு மட்டும்தான் வரும். அதே போல் டிப்னியால் 1 to 5 புரோஹித், ஷக்கராஜ், கோமா, குபடா, ஆச்சாரிய மிகுதேவ் மொத்தம் 5 மட்டும்தான் வரும். ஸோ சரித்திர சித்திரனில் ध्रुव सामनिயை பற்றி இப்போ பார்க்கலாம். विद्यार्थियों ध्रुव सामनी आमुख चतुर्मुखी प्रतिभा संपन्न रचनाकार जयशंकर प्रसाद जी कृत ध्रुव सामनी नामक ऐतिहासिक नाटक का प्रधान पात्र ध्रुव सामनी है. जयशंकर प्रसाद எழுதின ध्रुव सामनी என்ற பெயருடைய வரலாற்று ட்ராமாவில் மெயின் கேரக்டர் தான் ध्रुव सामनी. वही नाटक की नायिका है. அவதான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். वक फल भोक्ता भी है. उसी के नाम पर नाटक का नामकरण हुआ है. அவளுடைய பேர்லேயே தான் ட்ராமாவோட பேரும் வந்திருக்குது. उपहार ध्रुव सामनी लिच्छवी राजा की पुत्री है. ध्रुव सामनी வந்து लिच्छवी राजाவோட மகள். उसका पिता उसे मगध के सम्राट आर्य समुद्रगुप्त की सेवा में उपहार के रूप में बेचता है. அவளுடைய அப்பா அவளை மகத கே சம்ராட் மகத நாட்டு எம்பரர் ஆரிய சமுத்திரகுப்துக்கு சேவை செய்ய உபஹார் கிஃப்டாக வந்து அனுப்புகிறாரு. மகத் सम्राट समुद्रगुप्त के रामगुप्त और चंद्रगुप्त नामक 2 पुत्र हैं. மகத எம்பரர் சமுத்திரகுப்தருக்கு ராம்குப்த் சந்திரகுப்தன் என்ற பெயருடைய 2 மகன்கள் இருந்தனர். प्यार और हार चंद्रगुप्त और ध्रुव सामनी एक दूसरे से प्यार करते हैं. चंद्रगुप्तों ध्रुव सामनियों ஒருத்தர் விரும்புகிறாங்க. சமுத்திரகுப்த் உன் दोनों के विवाह சமுத்திரகுப்த் அவங்க 2 பேரோட மேரேஜையும் निश्चित कर देते हैं நிச்சயம் பண்ணுறாரு. மகர் விவாह होने पहले ஆனால் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே उनका निधन हो जाता है அவர் வந்து இறந்துடுறாரு. वे मरने के पहले ही அவர் இறப்பதற்கு முன்னாலே चंद्रगुप्त को अपना उत्तराधिकारी घोषित कर देती हैं. चंद्रगुप्त தன்னோட உத்தராதிகாரியா வந்து அறிவிக்கிறாரு. चंद्रगुप्त का बड़ा भाई रामगुप्त चंद्रगुप्तோட அண்ணன் बड़ा भाईனா एल्डर ब्रदर அண்ணன் रामगुप्त मंत्री शिखस्वामी के सहयोग से मंत्री शिखस्वामियोட हेल्पाल मगध के सिंहासन पर बैठ जाता है. मगध नाட்டு सिंहासनத்தில் अमर्கிறான். वक्त ध्रुव सामनी की इच्छा के बिना ही அவன் ध्रुव सामनियोட अनुमति இல்லாமையே வந்து उससे विवाह कर लेते हैं அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். इस प्रकार ध्रुव सामनी का प्यार हार जाता है. இதுபோல் ध्रुव सामनियोட அன்பு தோல்வியை தழுவியது. वैवाहिक जीवन ध्रुव सामनी का पति रामगुप्त कायर क्लीव और विलासी है. ध्रुव सामनियोட हस्बैंड रामगुप्त और विलासी பெண்களை அனுபவிக்கிறவன். वक अपना समय सुंदरियों या बौनी हिजड़े कुबड़े कायर पुरुषों के साथ ही बिताता है. அவன் தன்னோட டைமை வந்து பெண்கள் கூடயும் கெட்டவங்க கூடயும் வஞ்சகர்கள் கூடயும் கோழைகள் கூடயும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். ध्रुव सामनी का मन अब भी चंद्रगुप्त पर ही लगा रहता है. ध्रुव सामनियोட மனசு இப்போ கூட சந்திரகுப்த தான் நினச்சிட்டு இருக்கு. चंद्रगुप्त वीर है पराक्रमी है. चंद्रगुप्त வந்து வீரன் पराक्रमी. रामगुप्त को अपनी पत्नी पर शक बना रहता है. रामगुप्त தன்னோட ஒய்ஃப் மேலே டவுட் படுறான். इसलिए அதனால் वक मंदाकिनी नामक एक खड्गधारी गूंगी को उसकी रक्षा करने के लिए नियुक्त करता है. அதனால் அவன் மந்தாகினி என்ற பெயருடைய கட்கதாரிணி வால் வீச்செல்லாம் தெரிஞ்சவ ஒரு ஊமை அவளை வந்து பாதுகாப்புக்காக வந்து நியமித்திருக்கிறான். वक रामगुप्त के यहाँ கைதி சி ஜீவன் பிதாத்தி है. அவள் ராமகுப்து கிட்ட கைதி மாதிரி வாழ்க்கையை வந்து நடத்துகிறா, ஸ்பெண்ட் பண்ணுறா. वक बहुत दुखी हो जाती है. அவளுக்கு ரொம்ப துக்கமாயிருது. मगर वक
हार मानने वाली स्त्री नहीं है आना அவ வந்து தோல்வியை தழுவுற பெண் அல்ல क्योंकि वह वीरांगना है ஏனென்றால் அவள் வீரம் நிறைந்தவள் सदीत्व की रक्षा विवाह के बाद रामगुप्त दिग्विजय के लिए निकलता है மேரேஜுக்கு பிறகு ராம்குப்த் வந்து திக்விஜயத்துக்காக புறப்படுறா திக்விஜய்னா அடுத்த நாட்டு கூட எல்லா நாட்டு கூடயும் போய் சண்டை போடணும்னு கேட்பாங்க தட் மீன்ஸ் சண்டை போட்டு வின் பண்ணால் அந்த நாடை வந்து இவங்க நாட்டு கூட சேர்த்துப்பாங்க உஸ்கி சேனா ஷக்கராஜ் சே யுத்த கர்த்தே சமய் அவங்களோட படம் வந்து ஷக்கராஜ் கூட ஃபைட் பண்ண சொல்ல புரி தரக் ஹானே லக்தி ஹ அவன் வந்து தோல்வியை தழுவுறான் யார் ராம்குப்த் தோ वक्त संधि कर लेने को तैयार हो जाता है அதனால அவன் சமாதானம் உடன்படிக்கை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறான் ஷக்கராஜ் சந்தி மீ துருவாசாமினி கோ மாங்தா है ஷக்கராஜ் வந்து சந்தி பண்ண சொல்ல உடன்படிக்கை பண்ண சொல்ல துருவசாமினியை வந்து கேட்குறான் रामगुप्त मान लेता है रामगुप्त வந்து ஏற்றுக்கிறான் एक बात जानकर துருவசாமினி दुखी हो जाती है இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவன துருவசாமிக்கு ரொம்ப துக்கமாக ஆயிடுது वह अपने पति रामगुप्त के पैरों पर गिरकर அவ தன்னோட ஹஸ்பண்ட் ராம்குப்தோட காலில் விழுந்து अपने सदीत्व की रक्षा करने की प्रार्थना करती है தன்னோட பெண்மையை காப்பாற்றும்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறா मगर रामगुप्त उसे टुकरा देता है ஆனால் ராம்குப்த் அவளை வந்து தள்ளி விடுறான் तब वह कहती है அப்போ அவ சொல்கிறா मैं उपहार में देने की वस्तु शीतल मणि नहीं हूँ நான் கிஃப்டாக கொடுக்குற ஒரு பொருளோ ஒரு மணியோ கிடையாது முஜ் பேபி ஹி ரக்தி கி தரல் லாலிமாக என் உடம்புலையும் ரத்தம் வந்து பாஞ்சிட்ருக்கு மேரா ஹிருதய் உஷ்ணக என்னோட மனசும் வந்து உஷ்ணமாக இருக்குது அவர் உஸ்மே ஆத்ம சம்மான் கி ஜோதி அதில் சுயமரியாதைன்ற ஒரு ஜோதியும் இருக்குது அப்படின்றா शाश्वत नारीत्व व रक्षा रामगुप्त से तिरस्कृत होने पर उनके बीतों से शाश्वत नारीत्व जाग उठता है ராம்குப்தால வெறுப்படைஞ்ச பிறகு அவளோட மனசில் பெண்மை வந்து விழித்தெழுது வக் அப்படி ரக்ஷா ஸ்வயம் கர்னி தயார் ஹோ ஜாத்தி ஹை அவ தன்னையே தானே வந்து காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தயாராகிறான் உஸ்மே ஆத்ம சம்மான் பரி ஜோதி ஹை அதில் அவளோட சுயமரியாதையும் இருக்குது பக் ஆத்மஹத்யா கர்லேனா சாத்தி ஹை அவள் வந்து ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா உசி சமய வஹா சந்திரகுப்த் ஆ ஜாத்தா ஹை அந்த சமயத்தில் அங்கே சந்திரகுப்து வருகிறான் उसके मन में அவனோட மனசில் दूसरे प्रकार का परिवर्तन आ जाता है இன்னொரு விதமான ஒரு மாறுதல் வந்து உருவாகுது बाकी जीवन के लिए कल्याण का मार्ग ढूंढने लगती है வாழ்க்கைக்காக நன்மைக்காகவும் ஒரு நல்ல வழியே அவன் தேடுறான் विषम परिस्थितियाँ आत्महत्या का भाव छोड़कर वह नए जीवन के लिए तत्पर हो जाती है சூசைட் பண்ணிக்கிற என்ற எண்ணத்தை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்காக ரெடி ஆகிறான் தபி உசே பதா சல்தா ஹை கி அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சது சந்திரகுப்த் ஸ்ரீ வேஷ்மி ஷக்கராஜ் சே மின்னே ஜாயிகா சந்திரகுப்த் வந்து பெண் வேஷத்தில் ஷக்கராஜை மீட் பண்ண போகிறான்றது ராம்குப்த் துருவசாமினி கோபி உஸ்கே சாத் ஜானே கோ கர்த்தா ஹை ராம்குப்த் வந்து துருவசாமினியும் வந்து அவளோட வந்து அழைத்து போக சொல்கிறான் चंद्रगुप्त उसे युद्ध क्षेत्र में ले जाना नहीं चाहता ஆனால் சந்திரகுப்த் வந்து போர் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு அழைத்து சென்றதை வந்து விரும்பலை யார் சந்திரகுப்த் தப் சாயசி துருவசாமினி அப்பொழுது வீரம் நிறைந்தவளான துருவசாமினி அப்படி வீரதா பிரகட் கர்த்தி உயி ஆக்ரக் கர்த்தி ஹைக்கி தன்னோட வீரத்தை வெளிப்படுத்தி சொல்கிறா உசே பி யுத்த கஷேத்திரமே ஜானாக நானும் அந்த சண்டை போடுற இடத்துக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா தட் மீன்ஸ் போர்க்களம் யுத்த क्षेत्रना युद्ध क्षेत्र में पहुंचकर शकराज की पराजय को देखना चाहती है இந்த போர்க்களத்துக்கு வந்து நான் ஷக்கராஜ் தோற்று போகிறத நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வந்த யுத் மீ சந்திரகுப்த் சே ஷக்கராஜ் மாரா ஜாத்தா இந்த போரில் சந்திரகுப்தனால் ஷக்கராஜ் வந்து கொல்லப்படுகிறான் बकुश हो जाती है அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அவனுக்கு दया और करुणा की मूर्ति करुणை நிறைந்த மூர்த்தியா ஷக்கராஜ் की भावी पत्नी கோமா ஷக்கராஜோட भावी पत्नीனா மேரேஜ் ஆகல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் भावी पत्नी और आचार्य मिहिते आकर ध्रुवसामिनी से
சக்கராஜோட வரப்போகிற வந்து மனைவியான கோமாவும் ஆச்சாரிய மிகுதேவும் வந்து துருவசாமினி கிட்ட ஷக்கராஜ் கே ஷவுகோலே ஜானேக்கு அனுமதி மாங்கத்தே ஷக்கராஜோட டெட் பாடியை கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க, கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. தயா ஒரு கருணாக்கி மூர்த்தி துருவசாமினி, இரக்கம் நிறைந்தவளும் கருணை நிறைந்தவளுமான துருவசாமினி உசே துரந்த் மான் லேத்தியே, உடனே ஒத்துக்கிறா. मगर रामगुप्त के आदेशानुसार ஆனால் ராம்குப்தோட கட்டளைக்கு நம்புங்க सैनिकों द्वारा कोमा और आचार्य मिहिरदेव मारे जाते हैं. கோமாவும் ஆச்சாரிய மிகுதேவும் கொல்லப்படுகிறார்கள். யாரால? யாரோட படை வீரர்கள்? ராம்குப்தோட படை வீரர்களால் கோமாவும் ஆச்சாரிய மிகுதேவும் கொல்லப்படுகிறார்கள். புரோஹித் के विचार. புரோஹித் धर्मशास्त्रों का गहरा अध्ययन करके निष्पक्ष सम्मति देता है कि புரோகித தர்மசாஸ்திரங்களாம் நல்லா டீப்பாக படித்து சம்மதம் சொல்கிறார். என்னன்னா विवाह की विधि में देवी दुर्वासामिनी और रामगुप्त को एक भ्रांतिपूर्ण बंधन में बांध दिया है. அந்த மேரேஜ் அந்த இதுவில் வந்து தேவி துர்வாசாமினியும் ராம்குப்தும் ஒரு மாயையான ஒரு பந்தத்தில் தான் ஈடுபட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணினா தவிர ராம்குப்து வந்து துருவசாமியை எந்த விதத்துலையும் தொடவோ அவ கூட உட்காந்து பேசவோ எதுவும் செய்யலை. இந்த நிலைமையில ஐசி ஆலத்மே ராம்குப்துக்கோ துருவசாமினி பார் கொய்யி அதிகாரி. இந்த நிலைமையில ராம்குப்துக்கு துருவசாமினி மேலே எந்தவித அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரோஹித் சொல்கிறாரு. சாஹசி துருவசாமினி துருவசாமினி के प्रयत्नों से துருவசாமினியோட முயற்சியால் रामगुप्त और शुक्रस्वामी की कूट मंत्रणाओं और कपड़ाचारों का पता भी सबको लग जाता है. துருவசாமினியோட முயற்சியால் ராம்குப்த் சுக்கரசாமியோட கூட்டு மந்திரனாவும்னா கூட்டு சதி அப்புறம் சூழ்ச்சி இதை பற்றியெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. பக் चंद्रगुप्त को अन्यायपूर्ण राजकीय आदेशों का प्रबल प्रतिवाद करने के लिए उत्साहित करता है. அவங்க வந்து சந்திரகுப்தங்கிட்ட இந்த அநியாயப்பூர்ண இந்த ஆட்சி இதெல்லாம் வேண்டாம், இதுக்கு வந்து நீங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உற்சாகம் பண்ணுறாங்க மக்கள். உஸ்கா சரித்திர புத்தி பிரதான் है. அவனோட கேரக்டர் வந்து அறிவை வந்து யூஸ் பண்ணுறது மெயினாக. கர்வ की प्रतिमा है. இது வந்து கர்வப்படக்கூடிய ஒரு பிரதிஷம். कलनायक रामगुप्त का अंत सभी ओर से अपराधी और निंदनीय घोषित हो जाने पर எல்லா சைடில் இருந்தும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவன் இரக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டவன क्रोधित कोपमान रामगुप्त अपने छोटे भाई चंद्रगुप्त को मार डालने का प्रयत्न करता है. தன்னோட தம்பியான சந்திரகுப்தை கொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். लेकिन वक्त एक सामंत कुमार से मार डाला जाता है. ஆனால் அவன் ஒரு அமைச்சர் குமாரால் வந்து கொல்லப்படுகிறான். सभी लोग எல்லா மக்களும் राजाधिराज चंद्रगुप्त एवं महादेवी दुर्वासामिनी की जय मचाते हैं. எல்லாரும் ராஜாதிராஜன் சந்திரகுப்த் மகாதேவி துருவசாமினி வாழ்க அப்படின்னு கோஷமிடுகின்றனர். निष्कर्ष इस प्रकार हम देखते हैं कि இது போல் நம்ம என்ன பார்க்குறோன்னா துருவசாமினி नाटक की फलभोक्ता है. இந்த ட்ராமாவில் ரொம்ப மெயின் திருட் சங்கல்பி है. அவள் வந்து திடமான மனம் கொண்டவள். उसके मन में सदा प्रेम की तरंगे उठती रहती है. அவளோட மனசில் எப்போவும் அன்புன்ற அந்த அலைகள் தான் எழும்புது. उसमें शाश्वत नारित्व है. அவளிடம் பெண்மைத்தன்மை இருக்கிறது. சாஹசி भी है. அவள் வீரம் நிறைந்தவளுமாக இருக்கிறாள். பாருங்கள், நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். अच्छा, धन्यवाद विद्यार्थियों.